அவர் விசுவாசம் அதான் ரெண்டும் இல்லாது. ஒன்று கதை, இன்னொன்று விசுவாசம். இப்போ அதிகம் சினிமா இல்லாது. அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார், சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு. அது மாதிரி இந்த ஸ்டேஜ் சொல்லும்போது என்ன கூட பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு. அதுக்கு நன்றியை இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்கிறார். என்ன இப்போ ஒரு கார்வண்ணன், இசக்கி கார்வண்ணனுக்கு ஒரு இயக்குனருக்கு நன்றி சொல்கிறார். அது என்னென்னா, இன்றைக்கி யார் என்ன விருது வாங்கினாலும் சரி, யாரும் டேரக்டர் நினைக்கிறதே இல்லை. இப்போது தன்னோட நடிப்புக்கு கிடைச்ச விருது அந்த இதுதான் இருக்காது. விட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக, எந்த கதைக்காக, அந்த கதையை எழுதுனது யார், அது வசனம் எழுதுனது யார், நம்மகிட்ட அந்த நடிப்பு வாங்கினது யார், அது இல்லை. என்னோட ஒரு படம், அதில் ஒரு வில்லன் நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சது. கலைஞர் கையால் அவர் வாங்குறார். மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு, கலைஞர் கையால் வாங்குறது அடுத்த சிறப்பு. நல்ல விஷயம் தான். அவருக்கு விருது கிடைச்சது, பத்திரிக்கையிலலாம் சந்தோஷம் வெளிப்படுத்தினார், கலைஞர் கையால் விருதும் வாங்கினார். அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஒரு நன்றி சொல்ல வேணாம், அந்த சந்தோஷத்தை கூட பகிர்ந்துக்கலை. இன்னைக்கு குடிச்சு பேசும்போது தான் எனக்கு இப்படிதான் நடிகலாம் இருக்காங்க போல இருக்கே. நம்மளுக்கு சிறந்த நடிகருக்கு விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க போல இருக்கே, அப்படிங்கிற ஒரு அதிசயமாக தான் உங்களை இன்னைக்கு குடிசுரேஷை நான் பார்த்தேன். குடிசுரேஷ் நன்றி உங்களுக்கு. ஆனால் நன்றிங்கிறது நன்றி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வளர முடியும். நன்றி. உட்காருங்க.